பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அதற்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இங்க தேவன் எப்படி துன்மார்க்குடைய கைக்கு நீதிமானை எப்படி தப்புவித்து ரட்சிக்கிறார் என்று நாம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு முன்பதாக 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதின் சிநேகிதனாகிய யோனத்தான், சவுலின் மகன், தாவீதினிடத்துல சொல்லுகிறார், என் தகப்பன் உம்மை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறார், ஆகையினால நீங்க எங்கேயாவது சென்று தப்பித்து பிழைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யோனத்தான் தாவீதினிடத்துல சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். தாவீது மிகவும் அழுதான். ஆஹ் என்னை ஒரு காரணம் இல்லாமல் என்னை கொல்ல வகை தேடுகிறாரே அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்பதாக தாவீது என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக் என்பவர் ஒரு ஆசாரியர். அவரிடத்துல போய் ஆஹ் ஒளிந்து கொள்வதற்காக முதலாவது அவரிடத்துல போகிறார். அங்க போய் தேவ சமூகத்தில் உள்ள அப்பத்தை எடுத்து அவர் புசிக்கிறார். ஏன்னா வேற அப்பம் இல்லை. தேவ சமூகத்துல இருக்கிற அப்பத்தை எடுக்கிற நாட்கள்லாம் அங்க வேறொரு அப்பம் சுட்டு அந்த இடத்துல வைக்கப்படும். அது அகிமலேக்கு அந்த அப்பத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்து போஷிக்கிறார். அதற்கு பின்பதாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீதின் இடத்துல பட்டயம் இல்லாதிருந்தது. இப்போ ஒரு துன்மார்க்கன் அவனுடைய ஆத்துமாவை அழிப்பதற்காக அவனை தேடி வந்து கொண்டிருக்கிற சமயத்துல தாவீதின் இடத்துல முக்கியமாக இருக்க வேண்டியது என்னது? பட்டயம். ஆனா தாவீதின் இடத்துல பட்டயம் இல்ல. அன்றைக்கு பெலிஸ்தனாகிய கோலியாத்தை எதிர்க்கும் சூழ்நிலையிலும் கூட தாவீதின் இடத்துல என்ன இல்ல? பட்டயம் இல்ல. தேவனுக்கு ரட்சிப்பதற்கு பட்டயம் அவசியமே இல்ல. கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்லவே. ஆகையினால இந்த இடத்துலயும் தாவீதின் இடத்துல பட்டயம் இல்ல. அப்போ இந்த அகிமெலேக்குங்கிற ஆசாரியர் இடத்துல தாவீது கேட்கிறாரு, உன்னிடத்துல பட்டயம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. 8வது வசனம் பாத்தீங்கன்னா, தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். ஒரு ஆசாரியர் இடத்துல உன்னிடத்தில் பட்டயம் ஏதாவது இருக்கிறதா? நான் அவசரமா வந்ததுனால நான் எதுவுமே எடுத்துட்டு வரல அப்படின்னு தாவீது இங்க சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொஞ்ச பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏப்போத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கு இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். தாவீது அன்றைக்கு பெலிஸ்தனை கொல்லும் பொழுது ஆஹ் பெலிஸ்தனுடைய பட்டயத்தை உருவி அவனுடைய தலையை வெட்டினான் அல்லவா? அந்த பட்டயத்தை இங்க ஏப்போத்திலே இங்க அகிமெலேக்கு அதை பத்திரப்படுத்தி ஒரு புடவையிலே வைத்திருக்கிறார். தாவீதின் இடத்துல இங்க இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை, நீ வேணா அது வேணா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஏற்ற நேரத்துல நமக்கு தேவையான காரியம் நம் கைகளில் இல்லாவிட்டாலும் தேவன் அங்கே யார் மூலமாவது ஏதாவது ஒரு இடத்தில் நமக்காக அதை நமக்கு பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட நமக்கு கல்லூரியில நமக்கு சரியான பிளேஸ்மெண்ட் இல்ல, வேலைக்கு சரியான இடம் எனக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு இன்னும் வேலைக்கு எனக்கு எந்த கம்பெனில எனக்கு நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களுக்கு நம்ம தேடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் அதை எங்கோ ஒரு இடத்துல யார் மூலமாவது அதை செக்யூர் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார் பாருங்களேன். அவர் நீதிமானை ரட்சிக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் நமக்கு போவதில்லை. நாம் நினைக்கலாம் நம்மிடத்துல பட்டயமாகிய இந்த வேலை இல்ல, பட்டயமாகிய இந்த கல்வி என்னிடத்துல இல்ல, இந்த காரியம் என்னிடத்துல இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் அதை நமக்கு ஏற்ற வேலையில நமக்கு கொடுக்கும்படியாக ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறார் பாருங்களேன்.
அந்த பட்டயத்தை ஒரு புடவையிலே சுற்றி அதை ஏபோத்திலே பத்திரப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார் தாவீதிற்காக. பின்னாளில் தாவீது இப்படி வருவான். சவுலுக்கு பயந்து ஓடி வருகிற காலத்துல அவன் பட்டயம் இல்லாதிருப்பான். அப்பொழுது இந்த பட்டயம் அவன் கைக்கு சென்று அடையும் அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளவு அற்புத விதமாக இந்த அகிமலேக்குங்கிற ஆசாரியின் மூலமாக அந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கும் நமக்கும் ஒரு அகிமலேக்கு போல ஒரு ஆசாரியர் எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய காரியத்திற்கு தேவன் அவர்கள் கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பந்தி உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரு பந்தி உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு பந்தி உண்டு. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி உண்டு. பட்டயம் இல்லாத தாவீது தப்பித்து ஓடி வந்த அந்த சூழ்நிலையில தேவன் பட்டயத்தை பத்திரப்படுத்தி அவருக்காக வைத்திருந்து அவர் கைகளில் ஒப்பு கொடுத்ததை போல இன்றும் நமக்கு தேவையான காரியத்தை தேவன் நம் கைகளிலும் ஒப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு அதை பத்திரப்படுத்தி அப்படியே நம்மளது தருவார் பாருங்களேன். ஆகையினால நாம் தேடுகிற வேலை நமக்கு இல்ல, நமக்கு வேலையே கிடையாது போல, நாம் தேடுகிற கல்வி எனக்கு இல்ல, நமக்கு கல்வியே கிடையாது போல என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். நமக்கான காரியம் தேவன் அகிமெலேக்குங்கிற ஆசாரியரிடத்துல கொடுத்து பத்திரப்படுத்தி வைத்ததைப் போல எங்கோ ஒரு இடத்துல தேவன் நமக்காக அதை செக்யூர் பண்ணியிருக்கிறார். அது நமக்கு தான். அந்த இடத்துல வேற யாரும் கர்த்தர் அனுமதிப்பதில்லை. நமக்கான காரியம் நமக்கு தான். தேவன் அதை நமக்கு ஏற்ற நேரத்துல செய்து முடிப்பார். என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, எங்களோடு நீங்க பேசின நல்ல அழகான காரியத்துக்காக நன்றி அப்பா. எங்களுக்கான காரியத்தை அப்பா நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க செக்யூர் பண்ணி அத பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஏசப்பா அதை ரிசீவ் பண்றதுக்கு உம்முடைய ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உம்முடைய பலத்த கருத்துக்குள் நாங்க அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீதிமானை துன்மார்க்கருக்கு ரட்சிக்கிற கர்த்தரப்பா. எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதிமானை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நம்மளுடைய காரியம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம் சார்பில் செயலாற்றுவார் பாருங்களேன். இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்கள நான் மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படட்டும். அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.